வணக்கம் கடக ராசிக்காரர்களே, உங்களை சுற்றி சில நிகழ்வுகள் திடீரென வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த வேகமான மாற்றம் ஆரம்பத்தில் பயமளித்தாலும் அதன் பின்னால் பெரிய அதிர்ஷ்டம் மறைந்திருக்கிறது. இந்த ஆபத்தை அதிர்ஷ்டமாக மாற்றும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே கடகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படும் ஆழ்ந்த மனநிலையுடன் இருக்கும் ஒரு ராசியாக கருதப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளம் கடலின் ஆழத்தை போன்ற உணர்ச்சிகளால் நிரம்பியதாக இருக்கும். குடும்பம், உறவுகள், பாசம், அன்பு போன்றவற்றை வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சமாக கருதுவார்கள். ஒருவரிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை மிகவும் உறுதியாக பிடித்து நிற்பார்கள். அவர்களின் மனதில் அன்பு ஒருமுறை உருவானால் அது மிகவும் ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் நிலைத்து நிற்கும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் குணத்திலும் உறவுகளை காக்கும் மனப்பான்மையிலும் மிகவும் முன்னிலையில் இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் நினைவுகள் மிக முக்கியமானவை. பழைய நினைவுகளையும் உறவுகளையும் அவர்கள் மனதில் பொக்கிஷமாக வைத்துக் கொள்வார்கள். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் செவிலியனமானதாக இருக்கும். மற்றவர்களின் துயரத்தை அவர்கள் மிகவும் எளிதாக உணர முடியும். அதனால்தான் ஒருவர் சோகமாக இருந்தால் அவரை ஆறுதல் கூறுவதிலும் உதவி செய்வதிலும் இவர்களுக்கு இயல்பான திறமை இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் தங்களுடைய தேவைகளை விட மற்றவர்களின் நலனை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த தன்மை காரணமாக அவர்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் மிகவும் அன்பும் மரியாதையும் பெறுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி அவர்களை மன வருத்தத்திற்கும் இழுத்துச் செல்லலாம். ஒருவரின் வார்த்தை அல்லது செயல் அவர்களை ஆழமாக பாதிக்கக்கூடும். இருந்தாலும் அவர்கள் மீண்டும் மனதை சமநிலைப்படுத்தி வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் வலிமையை கொண்டிருப்பார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்கள் கற்பனை சக்தியில் மிகவும் செழுமையானவர்கள். கலை, இலக்கியம், இசை, ஓவியம் போன்ற படைப்பாற்றல் நிறைந்த துறைகளில் அவர்கள் சிறப்பாக விளங்கக்கூடியவர்கள். அவர்களின் மனதில் உருவாகும் எண்ணங்களும் கனவுகளும் மிகவும் ஆழமானவை. பல நேரங்களில் அவர்கள் உலகத்தை மற்றவர்கள் பார்க்கும் விதத்திலிருந்து வேறுபட்ட பார்வையில் காண்பார்கள். இதனால் அவர்களின் சிந்தனைகளில் புதுமையும் தனித்துவமும் இருக்கும். வாழ்க்கையில் அமைதி, பாதுகாப்பு, உணர்ச்சி நிறைந்த உறவுகள் ஆகியவற்றை அவர்கள் மிகவும் விரும்புவார்கள். தங்கள் சுற்றத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களின் மற்றொரு முக்கியமான குணம் பொறுப்பு உணர்ச்சி. ஒருமுறை ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் செயல்படுவார்கள். வேலை, குடும்பம், உறவுகள் என எந்த துறையிலும் அவர்கள் நம்பகத்தன்மை மிகுந்தவர்களாக கருதப்படுவார்கள். மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்கும் காரியங்கள் அவர்கள் கவனமாக செய்து முடிப்பார்கள். அதே சமயம் தங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை மிகவும் அவசியம் என்று நினைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எப்போதும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து திட்டமிடும் பழக்கத்தையும் கொண்டிருப்பார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிக வலிமையான மன உறுதியை கொண்டவர்கள். வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளித்து முன்னேறும் திறமை அவர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் அவர்கள் தங்களை பற்றி அதிகமாக வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களை நன்றாக அறிந்தவர்கள் அவர்கள் எவ்வளவு ஆழமான மனநிலையும் அன்பையும் கொண்டவர்கள் என்பதை உணர்வார்கள். இதனால் கடகம் ராசிக்காரர்கள் பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கைகளையும் பாசத்தையும் தரும் முக்கியமான மனிதர்களாக விளங்குகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடக ராசியினருக்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய மாதமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சுப கடன்களை கொடுத்து சுப விரயத்தை கொடுத்து சொத்து வாங்க உதவி செய்வார்கள். நீண்ட நாட்களாக இடம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் முயற்சி செய்தால் கட்டாயமாக நல்ல நிலம் அமையும். கடன் வாங்கியாவது சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். 8ஆம் இடம் வலுப்பதால் மாமனார், மாமியார் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. புதிய பகைகளை சேர்க்கும் மாதமாக இருப்பதால் கவனம் தேவை. சொத்துக்கள் சேரும், ஆனால் உறவினர்கள் விஷயத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும். 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி 9ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு கிடைக்கும் நேரமாக இருக்கும். குருவின் பார்வை பலன் அதிகளவில் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள், உத்திகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பலன் கிடைக்கும். புதிய ஐடியாக்கள் மூலமாக வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். ஆளுமை அதிகரிக்கும். ஆளுமை தன்மை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆவணங்களை வைத்து கடன் பெறுவோருக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளுக்கு முதலீடு செய்வீர்கள். இடமாற்றம் உண்டாகும். ஆடைகள் வாங்குவது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பாக்கியஸ்தானம் வலுப்பதால் தந்தை மூலம் ஆதாயம் ஆசீர்வாதம் உண்டாகும். லாபங்களை அடைவதற்கான பேராசை ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது வெறும் ஒரு உறவாக மட்டுமல்ல, அது அவர்களின் முழு உலகமே ஆகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வீட்டை மிகவும் பாசத்துடனும் பாதுகாப்புடனும் காக்கும் மனப்பான்மையை கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வீடு என்பது ஓய்வெடுக்கும் இடம் மட்டுமல்ல, அது அவர்களின் உணர்ச்சிகளின் மையமாகவும் நினைவுகளின் பொக்கிசமாகவும் இருக்கும். பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் உறவை நிலைநிறுத்துவதில் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். குடும்பத்தில் யாராவது சிரமத்தில் இருந்தால் முதலில் ஓடி வந்து உதவி செய்து கடகம் ராசிக்காரர்களாக இருக்கும். அவர்களின் அன்பு மிகவும் ஆழமானது என்பதால் அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு உணர்ச்சியை தருவார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாகவும் பாச மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு காதல் என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயமாக கருதப்படுகிறது. ஒருவர் மீது உண்மையான பாசம் வந்துவிட்டால் அவரை முழு மனதுடன் நேசிப்பார்கள். தங்கள் துணைக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதில் பெருமை கொள்வார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் உணர்ச்சி ஆழம் காரணமாக அவர்கள் மிகவும் சென்சிட்டிவாக மாறக்கூடும். ஒரு சிறிய வார்த்தை கூட அவர்களை மனவருத்தத்தில் ஆழ்த்தக்கூடும். இருந்தாலும் அவர்களின் அன்பு மிக நேர்மையானதும் நீண்ட காலம் நிலைத்திருப்பதுமானம் என்பதால் அவர்களிடம் இருக்கும் உறவுகள் பலமாக இருக்கும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் பொறுப்புணர்ச்சியும் கவனமும் நிறைந்தவர்களாக விளங்குவார்கள். அவர்கள் எந்த வேலைகளையும் அலட்சியமாக செய்ய மாட்டார்கள். மிகவும் கவனமாகவும் மனதாரவும் செய்து முடிப்பார்கள். ஒருமுறை ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் கல்வி, கலை, சமூக சேவை, ஆலோசனை போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்க முடியும். அவர்கள் பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் நல்ல சூழலை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பார்கள். பணம் மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மையை பற்றியும் கடக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் சம்பாதிப்பதை வெறும் செலவிற்காக மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்காகவும் சேமிக்க விரும்புவார்கள். பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள். ஒருபுறம் அவர்கள் உதவும் மனப்பான்மை உடையவர்கள் என்பதால் நெருங்கியவர்களுக்கு உதவுவதிலும் தயங்க மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை திட்டமிடும் பழக்கத்திற்கு வழிநடத்தும். அடுத்ததாக நட்பு உறவுகளில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் நம்பகமானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் நண்பர்களை வெறும் பொழுதுபோக்கு உறவாக பார்க்க மாட்டார்கள். குடும்பத்தினரை போலவே கருதுவார்கள். ஒரு நண்பர் சிரமத்தில் இருந்தால் அவரை ஆறுதல் கூறவும் உதவி செய்யவும் முதலில் முன் வருவார்கள். அவர்களின் மனதில் ஒருவருக்கு இடம் கிடைத்துவிட்டால் அந்த உறவை மிகவும் பாதுகாப்பாக காக்க முயல்வார்கள். அதனால்தான் அவர்களுடன் உருவாகும் நட்பு உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் பலம் மற்றும் பலவீனம் என்ற இரண்டு அம்சங்களும் கடக ராசிக்காரிடம் காணப்படும். அவர்களின் மிகப்பெரிய பலம் அன்பு, கருணை, உணர்ச்சி ஆழம் மற்றும் பொறுப்பு உணர்ச்சி ஆகும். இந்த குணங்களால் அவர்கள் மற்றவர்களின் மனதில் இடம் பிடிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதிக உணர்ச்சி எளிதில் மன வருத்தம் அடையும் தன்மை போன்றவை சில சமயங்களில் அவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த அனுபவங்கள் அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேற உதவும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த மன உலகம் மிகவும் ஆழமானதும் சிக்கலானதுமாகும். வெளியில் அவர்கள் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் உணர்ச்சியோடு அணுகுவார்கள். ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதன் பின்னணியையும் அர்த்தத்தையும் ஆழமாக சிந்திப்பார்கள். அதனால்தான் அவர்கள் பல நேரங்களில் மற்றவர்களை விட அதிகமாக வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் மிகவும் வலிமையான மனதையும் ஆழமான சிந்தனைகளையும் கொண்டிருப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களின் கோபம் மிகவும் வித்தியாசமானது. பொதுவாக அவர்கள் சண்டையிடும் குணம் கொண்டவர்கள் அல்ல. எவரிடமும் நேரடியாக கோபம் காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் அமைதியாக இருந்து மனதில் வலியை உணர்வார்கள். ஆனால் ஒருவரால் தொடர்ந்து காயப்படுத்தப்பட்டால் அல்லது அவர்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் வலுவான எதிர்வினை கொடுக்கக்கூடும். அவர்களின் கோபம் சத்தமாக வெளிப்படாமல் இருந்தாலும் அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்து விட்டால் அதை மிகவும் மதிப்பார்கள். அந்த நம்பிக்கை உடைந்து விட்டால் மீண்டும் அந்த உறவை பழையபடி கொண்டு வருவது சற்று கடினமாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை வாய்ப்புகளை பற்றி பார்க்கும் போது கடகம் ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது. அவர்கள் கடுமையாக உழைப்பதோடு மட்டுமில்லாமல் உள்ளுணர்வு மிக வலிமையானவர்களாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் உள்ளுணர்ச்சியால் உணர முடியும். இந்த குணம் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவுகளை சரியான முடிவை எடுக்க உதவும். சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் பிறருக்கு ஆச்சரியமாக தோன்றினாலும் பின்னர் அது சரியானதாக மாறிவிடும்.
அதே போலதான் கடகராசியில் பிறந்த ஆண்கள் பொதுவாக மிகவும் பொறுப்பானவர்களாகவும் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தும் மனப்பான்மையுடனும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையாக உழைப்பார்கள். வெளியில் அவர்கள் மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் குடும்பத்திற்கு பிரச்சனை வந்தால் அவர்கள் மிகவும் தைரியமாகவும் உறுதியுடனும் நிற்பார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் அவர்கள் நம்பகமானவர்களாக கருதப்படுவார்கள். அதே போல கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் பாசம் மிகுந்தவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் மனதில் கருணை மற்றும் அக்கறை அதிகமாக இருக்கும். குடும்பத்தை ஒருங்கிணைத்து வைத்திருக்கும் திறமை அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். வீட்டில் அமைதியும் அன்பும் நிலைத்திருக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள். குழந்தைகள் மற்றும் உறவினருடன் அவர்கள் உருவாக்கும் பாசம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். அவர்களின் மென்மையான குணம் காரணமாக அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். வாழ்க்கையின் பல நிலைகளிலும் கடகம் ராசிக்காரர்கள் அனுபவங்களால் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த அனுபவங்கள் அவர்களை மிகவும் புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும். வாழ்க்கையில் அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து மற்றவர்களுக்கு அன்பும் ஆதரவும் அளிக்கும் மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் பலரின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆதரவாகவும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்கள் குறைந்த நேரத்தில் அதிக பணிகளை செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் பாதகமான சூழ்நிலைகளில் சிறிய தடைகள் கூட எரிச்சலை அதிகரிக்கும். பொறுமையை பேணுவது மிக முக்கியம். வெற்றிகளை அடைய குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். ஏனென்றால் இவை நீண்ட காலத்திற்கு பாதகமாக இருக்கலாம். நிதி நிலைமைகள் நன்றாகவே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பணத்தை முதலீடு செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. நிலையான கவனம் மற்றும் நட்பு உரையாடல் பணிகளை முடிக்கவும். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ளுணர்வு என்ற ஒரே ஒரு விசேஷமான சக்தி மிக முக்கியமானதாக இருக்கும். பலருக்கு தெரியாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் நிகழப்போகும் விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்து விடுவார்கள். இது அவர்களுடைய மனதின் ஆழத்தில் இருக்கும் உணர்ச்சி செறிவு காரணமாக வருகிறது என்று சோதிடம் கூறுகிறது. ஒருவரின் முகப்பாவனை, பேசும் விதம், நடக்கும் விதம் போன்ற சிறிய மாற்றங்களை கூட அவர்கள் கவனித்து அதிலிருந்து பல விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். இதனால் பல சூழ்நிலைகளில் அவர்கள் தவறுகளை தவிர்க்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் முடியும். அவர்களின் இந்த உள்ளுணர்வு பலருக்கு ஆச்சரியமாக தோன்றும் அளவுக்கு கூர்மையானதாகவே இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நினைவுகள் மிகவும் முக்கியமானதாக இடத்தை பிடிக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு முக்கியமான தருணத்தையும் மனதில் அழியாத நினைவாக வைத்துக் கொள்வார்கள். குழந்தை பருவ நினைவுகள், குடும்பத்துடன் கழித்த சந்தோஷமான தருணங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்த சிரிப்புகள், இவை அனைத்தும் அவர்களின் மனதில் பொக்கிஷமாக இருக்கும். இந்த நினைவுகள் அவர்களுக்கு ஒரு வகையான உணர்ச்சி சக்தியாகவும் ஆதரவாகவும் செயல்படும். சில நேரங்களில் அவர்கள் கடந்த காலத்தை நினைத்து சோகப்படலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நினைவுகள் அவர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு அனுபவமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பாதுகாப்பு உணர்ச்சியை மிகவும் விரும்பும் மனிதர்கள். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் அவசரமாக அல்லது ஆபத்தாக செய்ய விரும்ப மாட்டார்கள். எந்த முடிவையும் எடுக்கும் முன் பலமுறை யோசித்து பார்த்துதான் முடிவு செய்வார்கள். குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பயம் சரிதான். உங்களுடைய கடின உழைப்பை போடுகிறீர்களா, அந்த அளவுக்கு அதன் பலனை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதத்திற்கு பிறகு அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். திருமண யோகம் உண்டு. தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தொழில் ஆரம்பிக்கும் யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம், புதிதாக வேலை மாறுவது போன்ற அனைத்து விதமான ஏற்றங்களும் ஏற்படும். கடகம் சந்திரனுடைய வீடாக இருந்தாலும் அங்கு புதன் சில பிரச்சனைகளை கொடுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நல்ல வாய்ப்பை கூட நழுவ விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரிஸ்க் எடுக்காமலே சில வாய்ப்புகளை தவற விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வரும் மாற்றத்தையும் சவால்களையும் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையே மாறும் யோகங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செல்வது நல்லது. குரு நிறைய கொடுப்பதற்கும் காத்திருப்பதால் அதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. குரு பேச்சு காலகட்டத்தில் நல்ல தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். பிரமாண்டப்படுத்தி எதையும் வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது. திருஷ்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதீத நம்பிக்கை வைப்பதை தவிர்ப்பதற்கு நல்லது. கூட இருப்பவர்களாயே தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குருவே எதையாவது கொடுத்தாலும் சந்திரன் அதனை தடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடனில் சிக்கியிருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் கடனே இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். குரு பகவான் அள்ளி கொடுக்க காத்திருப்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான தன்மை, அவர்கள் மிகவும் கருணை மிக்கவர்களாக இருப்பது. மற்றவர்களின் துயரத்தை அவர்கள் பார்த்தாலே மனம் உருகிவிடும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஒரு நண்பர் அல்லது உறவினர் சமயத்தில் இருந்தால் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி உதவுவதிலும் ஆதரவு அளிப்பதிலும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். இந்த
கருணை மற்றும் மனிதநேயம் அவர்களை பலரின் மனதில் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் உறுதியான முன்னேற்றத்தை அடையும் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் விரைவாக வெற்றி பெற வேண்டும் என்ற அவசரத்தில் இருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக நிலைத்த முயற்சியால் வாழ்க்கையை கட்டமைக்க விரும்புவார்கள். இந்த குணம் காரணமாக அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகவும் உறுதியானதாக நிலையை அடைவார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் திறமை வெளிப்படாமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அவர்களின் பொறுமையும் முயற்சியும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் அன்பு, உணர்ச்சி, உறவு, நினைவுகள் ஆகியவற்றின் சங்கமமாக இருக்கும். அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு வெறும் நண்பர் அல்லது உறவினர் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பான ஆதரவாகவும் இருப்பார்கள். ஒருவர் சிரமத்தில் இருந்தால் அவர்களுக்கு துணையாக நின்று ஆறுதல் அளிக்கும் மனிதர்களாக கடகம் ராசிக்காரர்கள் விளங்குவார்கள். அவர்களின் மனதில் இருக்கும் பாசமும் அன்பும் காரணமாக அவர்கள் பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடத்தை பிடிப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உணர்ச்சி மற்றும் அன்பு என்பது மிகவும் ஆழமான இடத்தை பிடிக்கிறது. அவர்கள் எந்த உறவையும் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அதற்குள் உள்ள பாசம், நம்பிக்கை, உண்மை ஆகியவற்றை மிக முக்கியமாக கருதுவார்கள். ஒருவரிடம் அவர்கள் மனதை திறந்துவிட்டால் அந்த உறவை மிகவும் பாதுகாப்பாக காக்க முயல்வார்கள். அவர்களின் அன்பு வெளிப்படையாக சத்தமாக தெரியாமல் இருந்தாலும் அது மிகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் இருக்கும். இதனால்தான் அவர்களுடன் இருக்கும் உறவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். சில சமயங்களில் அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதால் மனம் பாதிக்கப்படலாம். ஆனால் அதே உணர்ச்சி அவர்களை மனித நேயத்துடன் வாழச் செய்கிறது. கடகம் ராசிக்காரர்கள் அமைதியை மிகவும் விரும்பும் மனிதர்கள். சண்டை, சச்சரவு, தேவையற்ற பிரச்சனைகள் ஆகியவற்றில் அவர்கள் ஈடுபட விரும்ப மாட்டார்கள். அவர்களின் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் பெரிய விருப்பமாக இருக்கும். அதனால்தான் அவர்கள் தங்களை சுற்றியுள்ள சூழலை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க முயற்சி செய்வார்கள். வீட்டில் இருந்தாலும் வேலையிடத்தில் இருந்தாலும் நல்ல சூழல் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அதிகமாக இருக்கும். இந்த குணம் காரணமாக அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு மன அமைதிகளை தரும் மனிதர்களாக கருதப்படுவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் சிந்தனை முறை மிகவும் ஆழமானது. அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை மேற்பரப்பில் மட்டும் பார்க்க மாட்டார்கள். ஒரு சம்பவம் நடந்தால் அதன் பின்னணிகளையும் அதன் காரணத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இதனால் அவர்கள் பல நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை வழங்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் பிரச்சனையில் இருந்தால் அவர்கள் அமைதியாக கேட்டு சரியான வழியை காட்ட முயல்வார்கள். இந்த குணம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையான ஆலோசகராக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு இயற்கை மற்றும் அமைதியான சூழல் மீது ஒரு தனியான ஈர்ப்பு இருக்கும். கடல், மலை, நிலவொளி, பசுமையான இயற்கை போன்றவற்றை அவர்களின் மனதை மிகவும் கவரும். இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் மன அமைதிகளையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருக்க விரும்புவார்கள். அந்த நேரத்தில் தங்களுடைய எண்ணங்களை சீராக சிந்தித்து மனதை சமநிலைப்படுத்திக் கொள்வார்கள். இந்த தனிமையான தருணங்கள் அவர்களுக்கு புத்துணர்ச்சி தரும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற மதிப்பை மிகவும் உயரமாக கருதுவார்கள். ஒருவரிடம் அவர்கள் நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை மிகவும் உறுதியாக காப்பாற்றுவார்கள். அதே போல மற்றவர்களும் அந்த நம்பிக்கையை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒருவரால் அந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டால் அது அவர்களின் மனதின் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் அவர்கள் முழுமையான மனம் உடைந்து போகாமல் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் வலிமைகளையும் கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையின் பல தருணங்களில் கடகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அவர்கள் அருகில் இருப்பவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது மனதில் இருக்கும் சுமைகளை குறைத்துக் கொள்வார்கள். காரணம், கடகம் ராசிக்காரர்கள் ஒருவரின் வழியை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் பாசம், கருணை, நம்பிக்கை ஆகிய குணங்கள் காரணமாக அவர்கள் பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடத்தை பெறுகிறார்கள். ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் மனதின் ஆழத்தை முழுமையாக புரிந்து கொள்வது எளிதான விஷயம் அல்ல. அவர்களின் உள்ளம் கடலின் அலைகள் போல எப்போதும் உணர்ச்சிகளால் நிரம்பி இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். அதே சமயம் சில தருணங்களில் அமைதியாகவும் சிந்தனையில் மூழ்கியவர்களாகவும் தோன்றுவார்கள். இந்த மாற்றம் அவர்களின் மனதின் செறிவான உணர்ச்சி உலகத்தை காட்டுகிறது. அவர்களின் மனம் மிகவும் மென்மையானது என்பதால் அவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளையும் செயல்களையும் மிகவும் கவனமாகவும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த மென்மையின் பின்னால் மிகவும் உறுதியான மன வலிமையை மறைந்திருக்கும். வாழ்க்கையின் பல சிரமங்களை சந்தித்தாலும் அமைதியாக அதை சமாளித்து மீண்டும் முன்னேறும் திறன் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் மற்றொரு முக்கியமான குணம் அவர்கள் கடந்த காலத்தை மறக்காமல் நினைத்து வைத்துக் கொள்வது. வாழ்க்கையில் நடந்த நல்ல தருணங்களையும் கஷ்டமான அனுபவங்களையும் அவர்கள் மிகவும் தெளிவாக நினைவில் வைத்திருப்பார்கள். அந்த நினைவுகள் அவர்களுக்கு வாழ்க்கையின் பாடங்களாக மாறும். அவர்கள் பழைய அனுபவங்களை வைத்து எதிர கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன உறுதி மிகவும்
தனித்துவமான இருக்கும். வெளியில் அவர்கள் மென்மையானவர்களாகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் வலிமையான மனிதர்களை மனதையும் கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளித்து முன்னேற முயல்வார்கள். பல நேரங்களில் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிராமல் தனியாகவே சமாளிக்க முயற்சி செய்வார்கள். இந்த தன்மை அவர்களை உள்ளார்ந்த வலிமை கொண்டவர்களாக மாற்றுகிறது. வாழ்க்கையின் பல அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு பாடமாக மாறி ஒவ்வொரு தடையும் அவர்களை மேலும் புத்திசாலிகளாகவும் அனுபவமிக்கவர்களாகவும் உருவாக்குகிறது. கடகம் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது. அவர்கள் ஒருவரிடம் பாசம் கொண்டால் அந்த அன்பு மிகவும் உண்மையானதாக இருக்கும். அவர்களின் அன்பு வெளிப்படையாக பெரிதாக காட்டப்படாமல் இருந்தாலும் அது மிகவும் ஆழமாகவும் நீண்ட காலம் நிலைத்திருப்படமாகவும் இருக்கும். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களின் சந்தோஷம் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இதனால்தான் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உதவி செய்யும் அவர்களை பாதுகாக்கவும் எப்போதும் தயாராக இருப்பார்கள். இந்த குணம் காரணமாக அவர்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மிகவும் மதிப்பும் மரியாதையும் பெறுகிறார்கள். கடகம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் அமைதியாக வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் மனதில் பல எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். மிகவும் நெருங்கியவரிடம் மட்டுமே அவர்கள் தங்கள் மனதை திறந்து பேசுவார்கள். இந்த தன்மை காரணமாக சில நேரங்களில் அவர்கள் தனிமையாக உணரலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அமைதி அவர்களுக்கு தங்களை புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையை ஆழமாக சிந்திக்கவும் ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. கடகம் ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான குணம் அவர்கள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்பதாகும். ஒருவரின் திறமையை கவனித்து அதை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் மனம் தளர்ந்திருந்தால் அவர்களை ஊக்குவித்து மீண்டும் உற்சாகமாக மாற்ற முயற்சி செய்வார்கள். அவர்கள் கூறும் வார்த்தைகள் பலருக்கு நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் தரும். இதனால் அவர்கள் அருகில் இருப்பவர்கள் அவர்களை ஒரு ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.